கிளாஸ் 9 சிபிஎஸ்இல ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஸ்டாண்டர்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் லெவல் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கம்பல்சரி, பட் அட்வான்ஸ்ட் லெவல் ஆப்ஷன். ஸ்ட்ராங்கா இருக்கிற கிட்ஸ் இந்த அட்வான்ஸ்ட் லெவலை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்ஸ்ட் லெவல் மேத்ஸ்ல மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல சயின்ஸ்ல மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டு சப்ஜெக்ட்லயும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இந்த அட்வான்ஸ்ட் லெவல் பத்தி யாரும் பெருசா பேனிக் ஆக வேண்டாம். இந்த அட்வான்ஸ்ட் லெவல் ஆப்ஷனல்ங்கிறதுனால இது ஒரு ஜஸ்ட் செக்கிங் யுவர் சைல்ட்ஸ் ஸ்கில், அவ்வளவுதான். எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் யூஸ்வலா 3 hours. இது எல்லா சைல்டும் ஒரே மாதிரி எழுதுவாங்க. இட் இஸ் கம்பல்சரி. பட் அட்வான்ஸ்ட் லெவல் வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்ட்ரா 1 hour கொடுக்க போறாங்க. இது 25 மார்க்ஸ்க்கு ஹாட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் பேப்பரா தான் இது இருக்கும். இந்த அட்வான்ஸ்ட் லெவல் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸ் எப்படி உங்க மார்க் ஷீட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா 50% மேல உங்க சைல்டு ஸ்கோர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் லெவல் கிளியர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை 50% கீழே கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது அந்த ரெஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. ஓவரால் மார்க் ஷீட்ல உங்களோட ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம்ஸ் புரிய மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. அட்வான்ஸ் லெவல் மார்க்ஸ் இருக்காது. சோ இது டோட்டல் மார்க்ஸ்ல ஆடும் ஆகாது. உங்க சைல்டுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ் இருந்தா இந்த அட்வான்ஸ் லெவல் ஆப்ஷனை கண்டிப்பா செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.